வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் களம் நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வராகி சித்தர் அவர்கள் தான் வந்திருக்காங்க. பல விஷயங்கள் இருக்குங்க அவர்கிட்ட கேட்கறதுக்கு. இந்த மறுபிறவி சம்மந்தமாக பல பேரும் படிச்சிருப்பீங்க. நம்மளோட சேனல்லே தொடர்ந்து பல வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. எல்லாமே ரிசர்ச் பேஸ்டு வீடியோஸ் தான். அதில் நமக்கு ஏற்பட்ட சில சந்தேகங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ரூட் சார்ந்து இவர் பதில் சொல்லுவார். இது கூடவே இந்த பேய்கள், பிசாசுகள், ஆன்மாக்கள் சார்ந்து பல பேரும் பல விஷயங்களை சொல்கிறாங்களே, அது சார்ந்தும் பேச போகிறோம். இதுக்கெல்லாம் மேலே சமீபத்தில் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருக்காங்களே, இவரோட ஆன்மா கிட்ட பேசினதா பல பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தராக இவரும் இருக்கார். பட் எந்த அளவுக்கு கிரெடிபிள் இருக்க போகுது அது சார்ந்து தான் பல விஷயங்கள் பேச போகிறோம். நிகழ்ச்சியில் போகலாம். வணக்கம் சார். வணக்கம். ஆன்மீக நாடும் அனைத்து அன்பர்களுக்கும் வராகி அன்னையின் ஆசி பலிதமாகட்டும். சார், அம்மன் படம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். அதில் வில்லன் கேரக்டர் ஒருத்தர் காட்டுவாங்க, சண்டான்னு சொல்லிட்டு. லிட்ரலாக தோற்றம் முத கொண்டு நீங்கள் அப்படி தான் இருக்கீங்க. சரி, தோற்றம் அப்படி இருக்குன்னு பார்த்தா நீங்கள் செய்கிறதும் கிட்டத்தட்ட அதே தான், மாந்திரிகம். ஆனால் அந்த படத்தில் கெட்டதுக்காக பண்ணுறது, நீங்கள் நல்லதுக்காக பண்ணிட்டு இருக்கீங்க. முதல்ல இந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுங்கள் சார். மாந்திரிகம், பில்லி, சூனியம், ஏவல்லாம் இருக்குல்ல, அதை பற்றி முதல்ல தெளிவாக சொல்கிறேங்க சார். மாந்திரிகம், பில்லி, சூனியம், ஏவல் இது சம்மந்தப்பட்ட மாந்திரிகனாவே பொதுவாகவே பார்த்திங்கன்னா மதியை மாற்றி நாம் நினைக்கும் காரியத்தை மற்றவர்களை செய்ய வைப்பது, செய்ய தூண்டுவது, இதுக்கு பேர் தான் மாந்திரிகம். இப்போ அந்த நம்மளோட தேவையை அவன் பூர்த்தி செய்துக்கிறதுக்கோ இல்லை மற்றவங்களோட தேவையை செஞ்சுக்கிறதுக்கோ உண்டான வேலையை செய்கிறதுக்கு, இல்லை ஒரு சிலர் இந்த கணவன் மனைவி பிரச்சனை, மற்றபடி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும். இதை செஞ்சுக்கிறதுக்கு நாடுற இடம் மாந்திரிகம். இந்த மாந்திரிகமும் ஆன்மீகமும் ஒன்றா சேர்ந்தது தான். ஆன்மீகம் வேறு, மாந்திரிகம் வேறு கிடையாது. ஆன்மீகத்துக்கே மாந்திரிகம் தான் தேவை. இப்போ ஒரு சிலையை நம்ம கொண்டே நிறுவனம், ஒரு கோயிலில் வைக்கணும் அப்படின்னாலும் அந்த இடத்துல சிலைக்கு கீழே நம்ம வைக்கிற எந்திரத்துக்கு மை முதற்கொண்டு, அந்த எந்திரத்துக்கு கொடுக்குறது, உயிர் கொடுக்குறது முதற்கொண்டு அங்கே ஒரு மாந்திரிகம் தான் தேவைப்படுறோம். அப்போ ஆன்மீகம் வேறு, மாந்திரிகம் வேறு கிடையாது. நம்ம செய்ய வேண்டிய ஒருத்தவங்களோட எண்ணத்தை மாற்றி நாம் செய்ய வேண்டிய காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்கு மாந்திரிகம் சொல்லலாம். மதியை மாற்றுறது. ஓகே, அதாவது ஒருத்தனோட தாட் ப்ராசஸே உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும், பண்ணலாம். எங்களுக்கு இதுதான் சார் சயின்டிஃபிக்கலாக புரியல. அதாவது நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க, அந்த குறிப்பிட்ட பர்சன் எங்கேயோ இருக்காரு, ஆனால் நீங்கள் அங்கேருந்து ஏதோ செய்கிற வேலை எப்படி இவர் வரைக்கும் இம்பாக்ட் ஏற்படுத்துது? இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் இப்போ ஒருத்தர் இருக்காங்க, இப்போ ஒரு கணவன் மணி இருக்காங்க, இல்லை பிரிஞ்சு இருக்காங்கன்னா ஒவ்வொரு முறைக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது. வசியங்கிறது இந்த லோகத்தில் இருக்க ஒவ்வொரு மாந்திரிகனும் ஒவ்வொரு தேவதையோ ஒவ்வொரு தெய்வத்தையோ சித்தி பண்ணி வச்சுருப்பாங்க. அது மூலியமாக இல்லை ஆத்மாவை நம்ம சித்தி பண்ணி வச்சுருப்போம். அது மூலியமாக ஒரு காரியத்தை ஏவி விடுறது. இந்த காரியத்தை போய் செஞ்சுட்டு வா, இந்த காரியத்தை எனக்கு செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சில விஷயங்களை அவங்களுக்கு அன்பாக கட்டளையிடுறது, அதை அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ அதை செய்யணும், இப்போ ஒரு காரியத்தை செய்யணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் கணவன் இருக்காங்க, ஒரு மனைவி இருக்காங்க. இப்போ 2 பேருக்கு எல்லாம் பிரிவு இருக்குது. இப்போ இவங்க 2 பேர் யாராவது ஒருத்தர் அவங்க குழந்தைங்களால சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாங்க. இப்போ இந்த நேரத்தில் என்ன பண்ணோம், இப்போது கணவன் சம்மந்தப்பட்ட ஒரு சில எந்த ஒரு விஷயம் செய்யணும்னாலும் மாந்திரியத்துக்கு கண்டிப்பாக அவங்க சம்மந்தப்பட்ட டிஎன்ஏ வேணும். அது இல்லாமலும் செய்யலாம். முடியோ சம்திங் அது காலடி மண்ணோ ட்ரெஸ்ஸோ இது சொல்லப்போனால் எல்லாரும் அதை பற்றி கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அதனால அதுக்குள்ளே நம்ம போகிறது கிடையாது. இன்னும் ஒரு சில பொருள்லாம் தேவைப்படுது. இன்றைக்கி நிறைய அவங்க யூஸ் பண்ணுற பபிள் கம்லேருந்து அவங்க துப்பி போட்ட பாக்கு முதற்கொண்டு, டிஷ்யூ பேப்பர் முதற்கொண்டு, இதெல்லாம் வச்சு நம்ம ஒருத்தங்களை ஏவல் செய்கிறதோ பில்லி சுனி செய்கிறதோ செய்யலாம். அதுக்கு தேவையான அந்த மாதிரி ஒரு சில பொருளை வச்சு தான் நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களோட டிஎன்ஏ இல்லாமல் எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாது. ஆனால் அதிகபட்சமாக நல்லா அந்த மாந்திரிகத்தில் ஊர்னவங்களுக்கு நம்ம இங்கேருந்து நம்ம என்ன அலைகளாலும் கண்டிப்பாக செய்யலாம். அதுக்கு உண்டான ஒரு மயானத்தில் ஒரு சில தெய்வங்களை ஏவி விட்டு செய்யலாம். அதுக்கு உண்டான மை வித்தைகள் நிறைய இருக்குது. இங்கே மை வித்தைங்கிறத மெயினாக ரோல் பண்ணும். சார், நீங்கள் இந்த ஹாண்டட் பிளேஸ் நிறைய போயிட்டே வரீங்க. திகில் வீடுகள்னு நம்ம பசங்க சொல்கிற மாதிரி இருந்தால் அங்கே பேய்கள் நடமாட்டம் இருக்குன்னு உங்களுக்கு யாராவது கால் பண்ணி சொன்னாங்கனாலோ, இல்லைனா ஒரு ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது நீங்கள் வந்து பாருங்கள் சாமின்னு சொன்னாலும் நீங்கள் போய் பார்த்துட்டு வரீங்க. ஆக்சுவலாக மக்கள் சந்தேகிக்கிற மாதிரி அந்த வீடுகள் அமானுஷங்கள் கண்டிப்பாக இருக்குமா? கண்டிப்பாக அமானுஷங்கள் கண்டிப்பாக அந்த வீட்டுகளில் இருக்கிறதுனால தானே அவங்க இருக்க முடியாமலோ ஒரு சில பிரச்சனைகள் இல்லாமல் இருப்பாங்க. இப்போ அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வீடு நல்லாயிருக்கும், இவங்க வீட்டில் மட்டும் ஏதாவது துர்மரணமோ இல்லை அவங்க வளர்க்குற செல்ல பிராணிகளோ இல்லை ஆக்சிடெண்ட்டோ இல்லை வேறு விதமாக ஏதாவது துன்பமோ பிரச்சனைகளோ இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன் அப்போது நம்மளை சுற்றி ஏன் பிரச்சனை இருக்குது அப்படின்னு அதை யோசிச்சாவே தெரிஞ்சிடுமே. இப்போ ஒரு சாதாரண மனிதனுக்கு இயல்பாக இருக்கிற விஷயங்கள் இருக்கும். அதை தாண்டி ஒரு சிலருக்கு இந்த மாதிரி பிரச்சனை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கும்போது தானே நம்ம அதை பற்றி யோசிக்கிறோம். அதை பற்றி நான் டீட்டெயிலாக கேட்க விரும்புகிறேன். அறிகுறிகள் சார், இப்போ ஒரு வீட்டில் அமானுஷ நடமாட்டம் இருக்குது அப்படின்னா அதுக்கான அறிகுறிகள் என்னென்ன? இப்போ பார்த்தீங்கன்னா லேடிஸ் சம்மந்தப்பட்டது. இப்போ ஒரு வீட்டில் அவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா அவங்கள மாதவிடாய் பிரச்சனையிலேருந்தே ஏகப்பட்ட பிரச்சனைலாம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக இது கொஞ்சம் நம்ம உள்ள போகிற இருக்கும். ஒரு நார்மலாக அவங்களுக்கு 3 days 5 days இந்த நார்மலாக தீட்டு இருக்கும். இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மா கோளாறு உள்ளது, அவங்ககிட்ட ஆன்மா வந்து
சேர்ந்திருந்தாவோ என்ன ஆகும் அப்படின்னா அது தொடர்ந்து அந்த 6 நாள் 8 நாள் 10 நாள் தொடர்ந்து 6 மாதம் ஒரு வருட காலம்லாம் நிற்காம அந்த தீட்டு உதிரப்போக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போது இது போய் எங்கே மெடிக்கலில் போய் செக் பண்ணாலும் சரி, எங்கே என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி, நார்மலாக மருந்து கொடுப்பாங்க. இதே மாதிரி ஏரியாவை இந்த ஏரியாலே நான் வந்து சரி பண்ணி கொடுத்துருக்கேன். 6 மாதமாக தொடர்ந்து உதிரப்போக்கு இருந்திருக்கு. அப்புறம் அது இல்லாமல் 6 அவங்களுக்கு மாசமா உதிர 6 மாதமா அதுக்கு இங்கே எல்லாமே அவங்க மெடிக்கல் ரிப்போர்ட் முதற்கொண்டு வச்சுருக்காங்க. இது யாரையும் நம்ம பர்டிகுலர் சொல்ல முடியாது. அது தேவையில்லாத அவங்களோட வாழ்க்கையில் பிரச்சனையாக வரும். அவங்களுக்கு வந்து அவங்களோட சம்மந்தப்பட்ட அந்த பிரச்சனையை அவங்க இடத்துல வந்து என்னென்னா அவங்ககிட்ட அது சில ஆத்மாக்களோட உணவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ரத்த இது தான் தேவைப்படும். அதனால் அதை தொடர்ந்துட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு பெண்ணுக்கு ஒரு 3 நாள்லேருந்து 5 நாளைக்கு மேலே இந்த தீட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அவங்க நீடிக்குதுனாவே கொஞ்சம் யோசிக்கலாம். இல்லை இது நீங்கள் மெடிக்கலில் தான் பார்க்கணும், இல்லை இது மெடிக்கல் ரீதியாக முடியாதனால தானே நம்மக்கிட்ட வராங்க. மெடிக்கல் ரீதியாக அது எல்லாருக்கும் உடல்வாக ஒரே மாதிரி இருக்காது, ஒரு சிலருக்கு இருக்கும். இது தொடர்ந்து கண்ணி வாங்கும்போது தான் இங்கே பிரச்சனை என்னமோ வேறு என்னமோ இருக்குது அப்படிங்கிறதுனால சிலரோட பெண்களின் சில உதிரப்போக்கு சில ஆன்மாக்களின் உணவாக இருக்கும். இதை தவிர்த்து வேறு எதனா அறிகுறிகள் சார்? அவங்க வீட்டில் அதாவது ஒரு துர்நாற்றம் இருந்துகிட்ருக்கும், இல்லைன்னா அவங்க வீட்டில் வளர்க்குற செல்ல பிராணிகள் இறந்து போகும். அவங்க நைட்டு தூங்கும் போது ஒரு சில அமானுஷ்யம் இதுங்க அவங்கள ஏதாவது கருப்பு உருவங்கள் போட்டு அழுத்துற மாதிரி இருந்திருக்கும். அப்புறம் விபத்தில் சிக்குவாங்க. அவங்க குடும்பத்தின் நபர்கள் விபத்தில் அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா துர்மரணம் ஏதாவது நடந்திருக்கும். இல்லை வேறு எங்கேயாவது நம்ம சில நேரம் அந்த சொல்லுவாங்க 1 மணிக்கு சுடுகாட்டு வழியே போகாதீங்க, வராதிங்க, இல்லை முச்சந்தி வழியாக போகாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு சில காரணமாக தான் சொல்லுவாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் ஏன் பெண்களுக்கு அதிகமாக அந்த ஆத்மா வந்து தொந்தரவு கொடுக்குது, ஆத்மா பிரச்சனை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்கும். அதுதான் இப்போ எல்லாருமே ஒரே மாதிரியான இதில் இருக்க போகிறதில்ல. ஒவ்வொருத்தரோட போகிற இடத்த பொறுத்து இருக்குது. அதனால் அவங்களுக்கு அடிக்கடி அந்த மாதிரியான பிரச்சனைகள் ஈஸியாக அவங்க தான் சந்திக்கிறாங்க. ஒருத்தர்கிட்ட நான் பேசும்போது சொல்லியிருந்தார் சார், ஒரு கோயிலில் வேலை செஞ்சுட்டு இருக்க ஒருத்தர் போல் பெண்கள் பொட்டு வைக்கிறதுக்கான காரணமே பார்த்தீங்கன்னா ஆன்மா உள்ளே போகாமல் இருக்கணும், இந்த இடம் மெயின் ஸ்பாட், அதனால் பொட்டு வச்சு பிளாக் பண்ணுறாங்க. இது போல் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க, பெண்கள் பயன்படுத்துகிற விஷயங்கள் சார்ந்து. இதில் எந்த உண்மைத்தன்மை இருக்குது? அந்த சுழித்தன்மையின் அந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான இடம் தான். நம்ம நெத்தி பொட்டுங்கிறது இப்போ உங்களை நான் வசியம் பண்ணால் கூட அவங்க அந்த நெத்தியை பாட்டு ஒரு மந்திரம் நான் சொல்லிட்டு வந்தேன், நீங்கள் என்னோட கட்டுப்பாட்டிலே வருவீங்க. இது இயல்பு. அது தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் அந்த வித்தை தெரியுமான்னா இன்றைக்கி அவ்வளோ கிடையாது. 100ல் ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க எல்லாருக்கும் அந்த தித்தியம். அது ஆனால் அது உண்மை. ஆண்களும் பொட்டு வச்சுக்கிறது நல்லதுன்றீங்க? நல்லது. ஒரு சின்ன கவசம் மாதிரி இருக்கும். அதே நம்ம முன்னோர்கள் நம்ம சொன்னதுன்னா அதை நம்ம இப்போ இன்றைக்கி ஃபேஷனு அந்த இதெல்லாம் மாடலிங்னால நம்ம அதை மறந்துட்டோம். ஆனால் அதில் நிறைய வித்தைகள் இருக்குது, நிறைய உண்மைகள் இருக்குது. இந்த இடத்த மறைக்கிறது அவ்வளோ பெரிய விஷயமா சார்? கண்டிப்பாக. ஓகே ஓகே ஓகே. சுழிமுனை அது அந்த இடம் வந்து நிறைய வித்தைகளுக்கும் சொந்தம், அதுக்குள்ளே நிறைய உண்மைகள் மறைஞ்சிருக்கு. உங்களோட எதிர்கால பயணங்கள் எல்லாமே வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள் சார். கண்டிப்பாக. ஆன்மீக நாடு அனைத்து அன்பர்களுக்கும் வராகி அணியின் ஆசி பலிதமாகட்டும். நன்றி, வணக்கம்.